கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே. அவர் வைத்த பெயர் வள்ளுவன். வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார், கொலை பண்றது நியாயம்னு. ஆனா அதே வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை, உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு. இயேசுபிரான் ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு. நம்ம தமிழ்ல அடிய வாங்கினா அமைதியா சீரியன்னா. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்காரு. அந்த வள்ளுவன் கொலை பண்றான். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வள்ளுவன் ஆனா தம்பி என்ன பாராட்டணும்னா, இன்னைக்கு போற இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழே காணாம போயிடுச்சு. இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு, இங்கிலீஷ். ஆனா அதுல புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை, இந்த பெயரை வச்சியே சங்கர் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் எங்க தண்டையார்பேட்டைக்காரன். இதுல உறவு என்னன்னா, நான் வண்ணாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்னாயிடுச்சு. அதனால்தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலைகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. அஸ்வத்தா பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்து. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்கிறார், அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டா 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளர்களை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியா இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாளி வச்ச ஆளி, முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம், வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அது எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவன் பேர் சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன் இல்லையா, ஒரு கொலைகார படத்துக்கு பேரை வருது. ஆனால் ஒன்று திருப்தி ஆயிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்கு. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம்.
பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டு அடிக்கிறோம் இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ், அரசியல்வாதி, நீதிபாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமா எங்க வடச்சென்னையில் இருக்கணும், முன்னுக்கு வரணும். பல பகுதியிலேருந்து வர்றாங்க. என் தம்பி செல்வமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு 3 டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்கு நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று சங்கருக்கு, இல்லை ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. இவங்க அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை, அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். இனி இப்படி தமிழ் டைட்டிலாக வைங்க. நான் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் முத்தமிழர் மாறிஞர் கலைஞர், அவர் காலத்தில் இப்படி தான் இங்கிலீஷில் பேர் வச்சாங்க டைட்டில். நாங்கள்லாம் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன், தலைவர். நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க, இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே போது அவர் சரி போ அப்படின்னார். அருமையான ஒரு வேலை பண்ணார். எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம்? டைரக்டர், ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டது தான். தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணோன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார். சிறுமுதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியம்னார். மானியம்னா ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார். எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதில் விரசம் இருக்கக்கூடாது, கற்பழிப்பு ஓவரா இருக்கக்கூடாது, வெட்டு குத்து இருக்கக்கூடாது, அராஜகம் இருக்கக்கூடாது. அப்படி படம் எடுத்தினா 3 லட்சம் கொடுத்தாரு. எல்லாம் தமிழில் பேர் வைக்கணும், எல்லாருமே தமிழில் பேர் வைக்க ஆரம்பித்தான். பெருமுதட்டு படக்காரன் கூட தமிழில் பேர் வச்சு நிதி வாங்கினான். அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு கலைஞர் கடைசியில் அதை 7 லட்சம் ஆக்கினார். பிறகு இன்ன வரைக்கும் ஒரு 7-8 வருஷமாக அது கொடுக்காம இருக்காங்க. இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு 40 பேர் 50 பேர் கொடுத்தாரு. இப்போ பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க. சிறுமுதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். இந்த படம் வள்ளுவன், இந்த உலகம் அறிந்த வள்ளுவன், தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த இந்த படம் வள்ளுவர் பெயர் போல ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும். தயாரிப்பாளர் வாழ வேண்டும், மீண்டும் படம் எடுக்க வேண்டும். இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. உதயகுமார்னா அந்த பயம் இருக்கணும். ராஜன் சார் டென்ஷன் ஆயிடுது, இவன் பேச ஆரம்பிச்சான்னா நம்ம எப்போ பேசுறதுன்னு. இது என் தம்பிங்க, இவன் படத்துக்கு நம்ம வரலன்னா நான் தாண்டா பேசுவேன்னு சொன்னேன். அதே 5 பேர்த்த கழிச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க. ஆமாம், நான் வேற மாவட்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும். நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம். ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தார் இவர் தலைவர் நான் நன்னையும் செய்து விடார். அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும்
இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தேன்னா அவன் நம்ம அடிக்காமல் போகிறது நாண நன்னயம். சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார். ராஜன் சார், நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னரில் கடையாக புகுந்து அடிச்சிங்க? சாதாரண அடியா அது? என்ன ஏன் நீங்கள் அப்போ நானும் நன்னயம் செய்யலை? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? ஒல்லு பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்ல திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு உள்ள பூந்து அடிப்பாரு. எப்படி தானா தனியாளா போய் அடிச்சாருங்க அவரு. அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேல ஒரு நல்ல இது. அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேல ஒரு நல்ல எண்ணம். சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்யறவன அவங்கங்க தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இல்லைன்னா சென்சார்ல மாட்டிக்குவான். இவன் விவரமான ஆள் தான். வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்க, எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸ் உடைய இடத்துல நீ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது? பண்ற நீ எது பண்ணாலும். ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமா ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்து கத்தி துப்பாக்கி. அவங்கெல்லாம் வந்து இப்போ வர்ற படங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சொல்றாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளவோ பெட்ரு. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் என்னன்னு ஒரு பையன் கேட்குறச்சாங்க, அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலப்பா. அதுலேருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போடுறது பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள். என்னதான் தைரியசாலிகள்? தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, எப்படி தைரியம் இருக்க முடியும்? அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும், இல்லைன்னா கத்தியோடு போகணும். கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல, அந்த கத்தியை குத்தி தெரியணும் இல்லை குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கியா? சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நீ நம்ப முடியாது. நீ பயங்கர வன்முறையாளனாக இருப்ப போட்டிருக்கே. அது மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது. டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும் போது நீ ஜெயிச்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தவரையில் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தியேட்டர்லேயே இருந்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கடிச்சாங்க. என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க, சீக்கிரமே விட்டுருங்க, மழை காலமாக இருக்குன்னாங்க. இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதானப்பா, அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு. புரியுதா உங்களுக்கு? தப்பாக நினச்சிக்கூடாது. இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவார் முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு 2-3 ப்ளசண்ட்டான விஷயம். மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி குட், ரொம்ப நல்ல இசையமைப்பு. எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு, அந்த சாராய பாட்டு, அது அப்படி ஒன்று வச்சுக்கிறது, அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேப்பா. எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது வேற. அது ஒரு டேக்கு குடிப்பறது இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறாங்கன்னு வேறு, அது ஒரு லைன் வேறு எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அப்புறம் அது குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க தடுக்கட்டும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தது. ஹீரோயின் இங்கே வராது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையாக இருக்கு. வந்துட்டாங்களா? பக்கத்தில் இல்லாத குறையா.
நான் ஏதாச்சும் சொன்னேன்னா இதோ வந்திருக்காங்க அவருக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. இவன் சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய், சின்ன மோகன்லால் மாதிரி. நீ வந்து நல்லா வரணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டான ஃபேஸு. நல்லாவும் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா வசனம் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர், மலையாளத்திலேருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே. ஏன்னா அவர் என்னை பற்றி எதுவும் நடிப்பை பற்றி பேசலைன்னு அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட்டு போகிறாருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை, பல தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கிற நடிகராக மாறிட்டார். ஆக தேனப்பன் அவருக்கு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இதில்? பரவாயில்ல. நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட்டு கிடைக்கிறது, டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா? ஆமாம். இது ரொம்ப நன்றி சார். எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி. தம்பிங்க நிறைய பேர் இந்த படத்தில் ஒரு பரத் வந்திருக்காரு, அவர் நட்புக்காக வந்திருக்காரு. கரெக்டாக பரத் சார்? ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும். அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்டு அவர். இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்தை சார்பாங்க பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒரு உட்காந்துருக்காரு. அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி. இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப குஷியாகிடுவார் அவர். போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்ப்பாரு, காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் எங்கள் தம்பி பேரரசு தான். ஏன்னா செல்வமணி சார் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியர், அவர் கொஞ்சம் பெரிய செலவு, பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்வமணி சாருக்கு. அவருக்கு நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போதும், படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். வயக்காடு, 4 ஆடு மாடு, ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை, ஒரு ஆறு, இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன். ஆமாம், கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதாவது ரொம்ப வந்து சீரியஸாக பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போகிறோம், நம்ம வாழ வைக்க போகிறோம். இப்போ தயாரிப்பாளர் சொன்னார், தமிழ் சினிமா வாழ வைக்கிறப்பா அவருக்கு அவர் தெரியல, நம்ம தமிழ் சினிமாவுக்காகவே தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறது செல்வமணி சார். ஏன்னா தினம் பஞ்சாயத்து, தினம் இந்த சினிமாவுக்கு வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போவாங்க. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும், டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், நடித்த நடிகர்களுக்கு போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும், தயாரிப்பாளருக்கு காசு போயிடும். ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும் போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகணும். அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க. நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும், லாபங்கள் வந்து சேரும். ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்வமணி சார் இங்கே இருக்கார். அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடல. இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு வெப்சைட்டில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாரு. என்ன பண்ணுறது, அன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து. சரி தீபாவளி இன்னைக்காவது நான் நாளைக்கு ஃப்ரீயானே அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். இல்லை அப்படி அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்படியாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், நானே கேட்பேன், ஏன் தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன், நீங்கள் தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை, செல்வமணி சாரை. அவர் சொல்லுவார், செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது, இந்த சினிமாவினால தான் இந்த செல்வமணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சினிமாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை, அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன், இப்படி செய்கிறேன். ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படிங்களா. இதே நம்ம இயக்குனர் சங்கத்தில் கூட அனுதினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறவர் நம்ம செயலாளர் நம்ம
பேரரசு சார் இப்போ சும்மாலாம் வரல, வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு 2 பேர் என்ன செலவு, யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க, என்ன பிரச்சனை, அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா வி லவ் சினிமா, வி வாண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பணம் போட்டவன்னா சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கணும், நடிக்கிறவன் வெற்றி அடையணும், இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல விஷயம் இண்டஸ்ட்ரி. எத்தனை பேர் எத்தனை சினிமாவை நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடியிருக்கோம், டைரக்டர்களை கொண்டாடியிருக்கோம், பாடலாசிரியர்களை கொண்டாடியிருக்கோம், இசையமைப்பாளர்களை கொண்டாடியிருக்கோம். சினிமா ரொம்ப வாஸ்ட்டுங்க. அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில் வள்ளுவன் சேரணும். ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் வீற்றிருக்கும் சினிமா ஜாம்பாவான்கள், என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் RV உதயகுமார் அவர்களுக்கும், அண்ணன் RK செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் சக கலைஞர்கள், திரைப்பட டெக்னீஷியன், மேடையில் வீட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும், மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது குறை இருந்த மனுஷங்க. வள்ளுவன் அவர் சொன்னாரு, இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு. கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அப்போ செப்டம்பர் 27 கடந்த மாசம், நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத. வள்ளுவன் இயக்குனரா எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். நான் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. நடிக்க ஆரம்பிச்சது ரமணா தான் என்னுடைய முதல் படம். கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இந்த படத்தை அவருடைய இயக்குனர், அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனரா இணை இயக்குனரா இருக்கும்போது அவர் படங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அந்த அறிமுகத்துல ஆஸ் யூஷுவல் இதுலயும் ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான். கரெக்டா நீங்க கண்டிப்பா நடிக்கணும். ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023 நான் சொன்னேன், சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்க கண்டிப்பா அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் 2 மணிக்கு மேல நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. வள்ளுவன் அருமையான, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில். அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா அப்படின்னா தெரியும், ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கோம் பிலிம் இன்ஸ்டியூட்ல. சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கேமரா. 1839 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா. 1878 மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு. சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன், லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் 1918 தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதலாக உருவாக்கினார். தமிழ்ல நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார். நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில். காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் 1931 ஃபர்ஸ்ட் உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன், ரவுண்டே கார்டன் சீன். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம். சினிமா சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் செல்வமணி
அண்ணன் வந்து 24 கிராஃப்டையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா? சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். அதை பண்ற அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி, இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் ஆகட்டும், அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள், நான் நிறைய படங்கள் பண்ணா கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான், திருப்பாச்சி தான். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையாய் எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். பேரரசு சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால சினிமாவில் நாம இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சினிமாவில் நீங்க நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம், கொடுப்பினை. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன், 2 ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர். ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார், நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம். ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினோன்னா அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகி போச்சு. பட் அவங்க உள்ளார்ந்து அந்த மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெளிவா அண்ணன் ஆர்வி உதயகுமாரன் அதை பேசினாங்க. சினிமா அது ரமேஷ் கண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது, அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு. இந்த சினிமாவில் நாம இருக்கிறோம். இந்த சினிமாவில் நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும். அதே போல தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும், எங்க விடுறோமோ அங்கதான் நம்ம பிடிக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும். என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவர் என்ன, ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம இயக்குனர்கள் புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம், ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க, எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பஸ் டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கல்ச்சரையே மாற்றுறாங்க, சினிமா கல்ச்சரையே மாற்றுறாங்க. அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார் அவரு, என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா? இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம், ஆனா அதைத்தான் ரசிக்கிறாங்க, அதைத்தான் ரசிக்கிறாங்க. கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஒரு குரலை வச்சு அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும், அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்து டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. இந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட்
இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அஸ்வத் மியூசிக் டைரக்டர். எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம். வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட் சேத்தன். ஐநோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.